ஆத்ம வணக்கம். தியானம். இந்த தியானம்னு சொன்னாலே பல பேருக்கு பலவித குழப்பங்கள் இருக்கும். என்னுடைய மூச்சு காற்ற கவனிக்கணுமா, இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணுமா, இல்ல என்னுடைய சிந்தனை எனக்கு வந்துட்டே இருக்கு, என் மனசு ஒருநிலை பட மாட்டே இருக்கு, இப்படி பல பேருக்கு பலவித குழப்பங்கள் இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியாது. முழுமையா பார்த்தா மட்டும்தான் புரியும். சில பேர் எல்லாம் பல பேர் நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தத்துலதான் தியானம் பண்ணணும், மிச்ச டைம்ல பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னா நம்மளுக்கு எண்ணங்கள் இல்லாத நேரம்ங்க. இந்த எண்ணங்கள் இல்லாத நேரத்துல நம்ம ஒரு உக்காந்து நமக்கு எந்த சிந்தனையும் வராம அந்த இறை சிந்தனையிலையோ இல்ல நம்ம அந்த வேற ஏதாவது நம்ம எந்த ஒரு சிந்தனை இல்லாம புருவ மத்தியில கவனிக்கும் போது டைரக்டா நம்ம காட் கூட கனெக்ட் ஆகுறோம். இது வரைக்கும் என்னோட லைஃப்ல தியானம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எப்படி தியானம் பண்ணலாம், இந்த தியானத்தோட முக்கியத்துவம் என்ன, தியானம் எதற்காக பண்ணணும்னு நல்ல தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொன்னேன். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எண்ணங்கள் கம்மியா இருக்குங்க. இந்த எண்ணங்கள் கம்மியா இருக்கிறதால நீங்க தியானத்துல உட்காந்து உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்க அந்த கற்பனை சக்தியா பண்ணீங்கன்னா அது டைரக்டா இந்த பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதை செயல்படுத்தினீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த. இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். ஒரு உயிரை படைக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் 2:50 இருந்து 3:50 அதுக்குள்ள வரும். உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த சக்தி இந்த நேரம். அதுக்கு அடுத்ததெல்லாம் கொஞ்சம் பொறுமையா வரும். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல யாரும் எழுந்துக்க மாட்டோம். இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. எனக்கு இப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்துல இப்போ 4 மணிக்கு கூட எழுந்துக்க முடியாதவங்க கூட இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான ஒரு சொல்யூஷன் சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க. நீங்க 6 மணிக்கு எழுந்துக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு எழுந்துக்கோங்க. 5:30 மணிக்கு ஒரு 1 வீக் எழுந்தீங்கன்னா அடுத்தது அந்த ஒரு 1/2 மணி நேரம் கட் பண்ணிட்டு 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. இப்படி பண்ணலாம். சரி, நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துக்கலப்பா, என்னால நார்மல் டைம்ல தியானம் பண்ண முடியுமானா பண்ணலாம். தியானம் நீங்க கண் மூடியும் பண்ணலாம், விழித்திருந்தும் பண்ணலாம். உண்மையான தியானம் இப்ப நம்ம 5 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காரத்துக்கு பேரு உண்மையான தியானம் கிடையாது. ஆக்சுவலா நீங்க உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணல, நீங்க பயிற்சி தான் பண்றீங்க. உண்மையான தியானம்னா 2 மணி நேரமாச்சு உக்காந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல, அதுக்கு பேரு உண்மையான தியானம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் இந்த தியானத்தை? இதுதான் கொஸ்டின். இந்த தியானத்தை நான் எப்படி தொடங்குறது? முதல்ல நீங்க ஒரு 6 மணிக்கு, இப்போ சிம்பிளா ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மெயினா குளிச்சுட்டு அதுல காலையில பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுங்க. பூஜை ரூமுக்கு போயிடுங்க. பெஸ்ட். உட்காரும் போது வெறும் தரையில உட்காராதீங்க. கீழே அந்த தர்ப புல் மேட்டுன்னு இருக்குங்க, அந்த தர்ப புல் மேட் போட்டு உட்காருங்க. உட்காந்துட்டு உங்க முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருங்க. விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்க குருவா நினைங்க. எல்லா சித்தர்களும் எல்லா இறைவனும் அந்த ஜோதிக்குள்ள ஐக்கியமாகி இருக்காங்க. அப்போ அந்த விளக்க குருவா நினைச்சுக்கோங்க, கடவுளா நினைச்சுக்கோங்க. கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. என்ன வழி நடத்து, நான் தியானத்தை புதுசா பண்ண போறேன், என் கூட இருந்து என்ன வழி நடத்துன்னு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேரா நிமிர்ந்து உக்காந்துக்கிட்டு கைய சின்முத்திரியோ இல்ல சுகாசன் இல்ல நார்மலா இப்படி கோத்துக்கிட்டோ இல்ல இப்படி வச்சு கட்டை மேல விரல வச்சு கூட நீங்க உக்காந்துக்கலாம். உட்காரும் போது பத்மாசனத்துல உட்காரலாம், இல்ல சுகாசனத்திலயும் உட்காரலாம். உக்காந்துட்டு கண்ணை மூடுங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே கண்ணை மூடி பொறுமையா உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் பொறுமையா உள்ள இழுத்து பொறுமையா வெளியிடுங்க. இப்போ நார்மலா மூச்சு காற்றை கவனிக்கிறது வேற, இதெல்லாம் பொறுமையா மூச்சு காற்றை உள்ள இழுத்து பொறுமையா வெளியே விடுறீங்க. இதுக்கு பேரு தீர்க்க ஆசனம்னு சொல்லுவாங்க. இத தொடர்ந்து இப்ப ஃபர்ஸ்ட் நாள் பண்ணும் பொழுது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் பண்றதே கஷ்டம். ஆனா 5 நிமிஷம் கட்டாயம் பண்ணணும். இந்த ஒரு பயிற்சிய ஒரு 2 வாரத்துக்கு கட்டாயம் பண்ணுங்க. நான் சொல்றது இப்பதான் நான் புதுசா தியானம் பண்றேன், அவங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு பயிற்சியை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனசு நிற்கும். தியானத்துல ஒரு பெரிய லெவல் அடைய முடியுங்க.
ஃபர்ஸ்ட் 2 வாரம் இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 வாரம் இந்த ஒரு பயிற்சியை பண்ணிட்டே வரீங்க. இந்த 2 வாரத்திலேயே உங்களுடைய மனம் கண்டிப்பா ஒரு சாந்த நிலைக்கு வந்திருக்கும். கண்டிப்பா உங்களுடைய தாட் ப்ராசஸும் மாறி இருக்கும். அடுத்த 2 வாரத்துக்கு என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு அப்படியே புருவ மத்திய கவனிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள்லாம் வருதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க. அந்த எண்ணத்துக்குள்ள டீப்பா போக ஆரம்பிக்காதீங்க. அந்த எண்ணத்தை கவனிங்க. எனக்கு என்னென்னலாம் வருது, இப்போ நாளைக்கு இங்க போனோம், இவரை பார்க்கணும், நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், இது என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு பல எண்ணங்கள் நல்லதாகவும் வரும், கெட்டதாகவும் வரும். இந்த எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவனிங்க. கவனிக்க அந்த எண்ணங்கள் ஒண்ணா கட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவீங்க, உங்களையே மறந்துடுவீங்க. இதை தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது பிரம்ம முகூர்த்தத்திலையும் பண்ணலாம், இல்ல 6 மணிக்கும் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி தியானம் ஒரு 6 மணிக்காச்சு இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா இன்னும் பெட்ரு. இப்படி முடியலன்னா என்ன ஒண்ணு, பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சீக்கிரமா முன்னேற முடியும் இந்த ஆன்மீக விஷயத்திலயும் தியானத்திலையும். அதே கொஞ்சம் நார்மல் டைம்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இவ்வளவுதாங்க விஷயம். ஸோ இதை 2 வாரம் பண்றீங்க. புருவ மத்தியத்துல அப்படியே கவனம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன எண்ணங்கள்லாம் வருதுன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அது 2 வாரம் பண்ணிடுறீங்க. அந்த மூச்சை பொறுமையா உள்ள இழுத்து வெளியே விடுறது 2 வாரம் பண்ணிடுறீங்க. இந்த புருவ மத்தியில கவனம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன எண்ணங்கள்லாம் வருதுன்னு கவனிக்கிறீங்க. அது ஒரு 2 வாரம், இது ஒரு 2 வாரம். இதுலயே 1 மாசம் போயிடுச்சு. இந்த 1 மாசம் போன அப்புறம் நீங்க தியானத்துல ஓரளவுக்கு ஏதோ அப்படி இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த தியானம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான தியானம்ங்க. நீங்க புருவ மத்தியில அப்படியே கவனம் வச்சுட்டு ஓம் என்ற ஒரு மந்திரத்தை வாய் விட்டு சொல்லாம உங்க புருவ மத்திய கவனிச்சுட்டு ஓம் ஓம்னு அந்த இடத்துல ஒலிக்க விடுங்க. ஓம்ன்றது பிரணவ மந்திரம். ஓம் இப்படி சொல்றதால இதுக்கான இந்த தியானத்துக்கு பேர் என்னன்னா ஓம்கார தியானம்னு பேரு. இத ஒரு 2 வாரத்துக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா புதுசா தியானம் பண்றவங்க 100% சொல்றேன், உங்களுடைய எல்லாமே அந்த தாட் ப்ராசஸ் ஆகட்டும், உங்களுடைய இது வரைக்கும் அந்த டென்ஷன், டிப்ரெஷன் அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கவுத்து போட்டு ஒரு நியூ பர்சனா மாறிடுவீங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புதுசா தெரியும். உங்களுக்குள்ள கிரியேட்டிவா பல எண்ணங்கள் வருங்க. ஸோ இப்போ தியானம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த பொறுமையா மூச்சை உள்ள இழுத்து இறக்குறது, 2வது புருவ மத்திய கவனிச்சு உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருதுன்னு கவனிக்கிறது, லாஸ்ட் அந்த ஓம்ன்ற ஒரு மந்திரம். இப்போ தியானம் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் இதுதான் தியானம்னு நான் சொல்லிட்டேன். புதுசா பண்றவங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இதை பண்றது உங்க கையில இருக்கு. ஓகே, இப்போ தியானம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தியானம் ஒரு மனிதன் எதற்காக பண்ணணும், தியானம் பண்றதால அப்படி என்ன கிடைக்கும், இதை விட இப்போ எனக்கு மன நிம்மதி கிடைக்குன்னு சொல்லிட்டேன், பல எண்ணங்கள் புதுசா வரும்னு சொல்லிட்டேன். எனக்கு அடுத்து இந்த தியானத்தால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியறது இல்லை. ஏதோ தியானம் பண்றது மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு, என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா தியானம் இதை தாண்டி நமக்கு பல நல்ல விஷயங்கள் பண்ணுதுங்க. தியானம் ஒரு சாதாரண விஷயமாவே நினைச்சுக்காதீங்க. சிம்பிளா தியானத்தை பத்தி சொல்றேன் பாருங்க. நீங்க தியானம் பண்ண 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 இறைவனா மாறிட்டு வரீங்க. இதுதாங்க விஷயம். இப்போ நார்மலா தியானம் பழகிறவங்க எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த தியானம் பண்றதால நமக்கு என்னென்னலாம் நடக்கும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் அடையலான்னு சொல்லிட்டேன். இனிமே நீங்க தியானம் பண்றதும் பண்ணாததும் அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியானம் பழகுங்க. எல்லாரோடைய அந்த ஒரு மனநிலையும் மாறும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோவை முழுமையா பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. ஸோ தொடர்ந்து காத்துருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.